அந்த ஊர்ல மீனுவும் தன்னோட ஹஸ்பண்டான ராஜுவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஒரு நாள் பக்கத்து ஊரான ராமநாதபுரத்துக்கு போகலான்னு நினைச்சாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு காக்கா தலப்பா கட்டிக்கிட்டு கையில விளக்கமாற வச்சுக்கிட்டு ஒரு பானையோட வந்து நின்னுச்சு. அப்ப அந்த பானைக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப மீனு கடிச்சு, ஐயா வணக்கங்க ஐயா. என்னங்க ஐயா இது, எங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம் பறவைகளே, நான் தான் மாயாஜால ராமசாமி. நான் ரொம்ப காலமா இந்த பானை யார்ட்டையாவது தகுதியானவங்க கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டேன். ஓ, அதுல இன்னும் அவ்வளவு பெரிய பொதுக்கிஷமா இருக்கு. இத்தனை நாள் கையில வச்சுட்டு சுத்துறீங்க, அதுவும் கையில தொடப்பத்தை எதுக்கு வச்சிருக்கீங்க? நான் ஒரு மந்திரவாதி காகம். அது மட்டும் இல்லாம நான் அதிர்ஷ்டங்களை எல்லா மக்களுக்கும் கொடுப்பேன். அதனால உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க. உங்களுக்கு நான் இந்த பானைய ஃப்ரீயா கொடுக்கறேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உதவின்னு கேட்டா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? ஃப்ரீனா எல்லாமே ஃப்ரீ தானே. ஏய் பறவையே, நீ நல்லா தான் பேசுற. ஆனா பறவைங்க என்னைக்குமே புத்திசாலிங்க தான், சரியா? நான் உங்களுக்கு ஒரு இந்த பானையை கொடுக்கறேன். இது மூலமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தேவதை கிடைக்கும். அந்த தேவதை கிட்ட நீங்க 3 வரங்கள் கேட்கலாம். 3 வரங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க இந்த உலகத்துல என்ன வேணா கேட்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு 1 ரூபாய் கொடுக்கணும். 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பானையை ஃப்ரீயா தரேன். ஐயா 3 வரங்கள் தரணும்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்களே அந்த 3 வரங்களை கேட்டுக்கலாமல்ல. அப்புறம் ஏன் எங்க கிட்ட கொடுக்குறீங்க? நீங்களே இந்த உலகத்திலே பணக்காரங்களா இல்லாமே. சரிங்க ஐயா, நாங்க அந்த பானைய வாங்கிக்கிறோம். அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது? இதுக்குதான் ஃப்ரீயா கொடுத்தா எல்லாரும் காரணம் கேட்பீங்க. இதுவே நான் காசு கொடுத்தேன்னா நீங்க இது வாங்கிட்டு போயிருவீங்க. அதனால நான் உங்களுக்கு கொடுக்கல. உங்களை பார்த்தா நல்லா மாதிரியே தெரியல. அதனால நான் கிளம்புறேன். என் பானை எடுத்துட்டு கிளம்புறேன். ஐயா இருங்க ஐயா, என்னங்கய்யா உங்களுக்கு அவசரம்? அந்த பானையை அவங்க கொடுத்துட்டு போங்கல. என்ன இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஏதாவது சக்தி அடைச்சதுன்னா சூப்பர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன் மாதிரி. ஆமாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு விற்க வந்துட்டீங்க. அதனால நாங்க இதை வெளியே கொடுக்க மாட்டோம். ஒழுங்கா எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏங்க 1 ரூபாய் எடுத்து இவர்கிட்ட கொடுங்க. அந்த பானை இனிமேல் நம்மளோடது. ஏமாந்துட்டாங்க. இப்படி சொன்னாதான் இந்த பானையை வாங்கிக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இத கொடுத்துடலாம். சரிங்க ஐயா, நாங்க இத வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த பூதத்துக்கிட்ட இல்ல சாரி அந்த தேவதை கிட்ட நாங்க என்ன வரம் கேக்குறது? அது உங்க இஷ்டம். நீங்க இந்த பானை கிட்ட வந்து அல்லாஹூ ஜிம் ஜிம் ஜகானா ஜங் டங் டஹானா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல இருந்து அந்த தேவதை வெளியே வரும். தேவதை வெளியே வந்த உடனே நீங்க அதுகிட்ட வரம் கேட்கலாம். எங்க மறுபடியும் சொல்லுங்க. ஜம் ஜம் ஜஹானா டன் டன் டஹானா. இல்லே தப்பா சொல்லாதல, அது ஜும் ஜும் ஜுகானால. அந்த பானையை கொடுத்து விட்டு அந்த பறவை மறுபடியும் சொல்ல தொடங்கியது. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைய சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. என்கிட்ட நீங்க 1 ரூபாய் கொடுத்துட்டீங்க. அதனால இந்த பானை இனிமேல் உங்களுடையது. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நான் போறேன். இனிமேல் நீங்க என்னை எங்கேயும் தேடி வர வேண்டாம். இந்த பானை கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. இது வரங்கள் கொடுக்கும். அதே நேரத்துல எனக்கு தெரியும்ல இது வரங்கள் கொடுக்கும், அதனால எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் எத்தனை படத்துல பார்த்திருக்கேன். ஐயா இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நாங்க புத்திசாலித்தனமா அதுகிட்ட கேள்வி கேட்டு எங்க வரத்தான் வாங்கிக்குவோம். நீங்க பயப்பட தேவையில்லை. அப்புறம் உங்க இஷ்டம், சரியா? நான் வரேன். இந்த பானை உங்களோடது. வரட்டாமாமே. என்னங்க, இந்த பானைய அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம். ஆனா இந்த பானை கிட்ட அவர் ஏதோ சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னாரு? ஜங் ஜங் ஜஹானா டம் டம் டமானா. ஏங்க இவ்வளவு புத்திசாலியா நீங்க? வாங்க இந்த பானை கிட்ட நம்ம அதை சொல்லி அந்த தேவதைய வர வைக்கலாம், சரிங்களா? சரி, வெட்டியா பேசிக்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்?
பா அத போய் திறப்போம். எனக்கு பயமா இருக்கே, என்ன பண்றது? இதே பயந்தாங்கோலியா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். சரிங்களா, இருங்க நானே திறக்கிறேன். ஏய் முட்டாள் பறவைகளே, என்ன ஏன் விடுவிச்சீங்க சொல்லுங்க. எத உன்னை விடுவிச்சமா? ஏதோ தேவதை வரும்னு சொல்லி அந்த ராமசாமி சொன்னான். நீ யாரு, இங்க என்ன பண்ற, எங்க வீட்டுல என்ன பண்ற? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்கிட்ட 3 வரம் கேட்கலாம். அது வரைக்கும் நான் உங்க அடிமையா இருப்பேன். ஆனா அந்த 3 வரமும் முடிஞ்சதுன்னா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். நீ உங்களை சாப்பிட கூடாதுன்னா அப்ப அவரு சொன்னது உண்மைதானா? உன்னால 3 வரங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்னென்ன வரங்கள் சொல்லு. ஏ முட்டாள் சலா, நான் சொன்னேன்ல, நீ எந்த வரம் வேணா என்கிட்ட கேட்கலாம். சரியா, நீ கேளு, நான் உனக்கு நிறைவேற்றி தரேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. 3 வரம் கேட்ட உடனே நீங்க ஸ்பெஷல் வரம்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா கேட்கணும். இல்ல உங்களோட உயிர் போயிடும். நிஜமாவா? உயிர் போயிடுமா? சரி, நாங்க 3 வரத்தை கேட்டுறோம். எனக்கு வரம் என்ன வேணும்னா, இரு, நான் ஃபர்ஸ்ட் வரம் கேட்டுக்கிறேன். வரம் நான் கேட்பேன், 2வது வரம் நீ கேளு, 3வது வரம் நான் கேட்கறேன், 4வது ஸ்பெஷல் வரம் அதை நீ கேளு. சரியா? ஏன்னா நம்ம 2 பேர்லயே நீ தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. சரியா? இப்படியே சொல்லுங்க. சரி, நான் ஸ்பெஷல் வரத்தை கேட்டுக்கிறேன், நீங்க வரம் கேளுங்க. அப்படி என்ன கேட்க போறீங்க? என்னடா இதுங்க 2 பேசிக்கிட்டே இருக்க தவிர வரத்தை கேட்க மாட்டேங்குது. வரத்தை கேட்டுச்சுன்னா இதை சாப்பிட்டுட்டு போலான்னு பார்த்தா இப்படி பண்ணுதுங்களே. என்னங்க, அந்த ஃபர்ஸ்ட் வரத்தை சீக்கிரம் கேளுங்க. இதை மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கண்ணை பாருங்களேன், சிவப்பு கலர்ல, பல்லு பாருங்க வாய் தச்ச மாதிரி, அது என்ன கலரு, ப்ளூ கலர்ல. ஆனா முடி மட்டும் பாருங்களேன் எவ்வளவு வச்சிருக்குதுன்னு. என்னோட வரம் என்னன்னா, நாங்க இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரங்களாகணும். அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட 10 காரு, ஒரு ஹெலிகாப்டரு, அப்புறம் 100 பவுன் தங்கம் எல்லாமே வேணும். முக்கியமா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி வேணும். 3 வேளையும் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் வேணும். இவ்வளவுதானா? இதோ உடனே உங்களுக்காக எல்லா வரங்களும் நிறைவேற்றப்படும். அடுத்த வரம் என்ன கேளுங்க. ஓ, அதுக்குள்ள நாங்க வரம் கேட்டுருவோமா? வரலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா நீ எங்களோட அடிமை. அதனால இன்னும் 2 வரம் கேட்கற வரைக்கும் நீ எங்க கூட தான் இருக்கணும். நாங்க இந்த காசையெல்லாம் செலவு பண்ணிட்டு அடுத்த வரம் தான் கேட்போம். அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க அடிமையா இரு. மீனு, நீ ரொம்ப புத்திசாலி. இந்த பூதத்தை பார்த்து பயப்படாம இதை அடிமையா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி நம்ம கூடயே வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஒரு வரம் கேட்கட்டுமா? ஒரே ஒரு வரம் மட்டும் கேட்டுக்கிறேன். 3வது வரமும் 4வது வரமும் நீ கேக்குறியா? இதுதான் பேராசை. உன்னோட வரம் கேட்டு முடிச்சுட்ட, அடுத்து மீனு தான் கேட்கணும். மீனு, உன்னுடைய வரத்தை கேளு, சீக்கிரம் கேளு. ரொம்ப வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் இன்னொருத்தங்களை பிடிக்க போகணும். அதெல்லாம் முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க எங்க கிட்ட? வரம் கேளுன்னீங்க, நாங்க கேட்டுட்டோம். அடுத்த வரம் கேட்கற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? வணக்கம் நண்பர்களே. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. சரியா? அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வியே. வாங்க புதுசா ஏதாவது பார்க்கலாம்.